வணக்கம் நேயர்களே. ஜிலேபி அரிஞ்சான் மீன் வறுவல் செய்வது எப்படி என்பதை இந்த பதிவில் காண்போம். இதனை செய்து காட்ட நம்மோடு இணைபவர் திரு ராஜபாலன் அவர்கள். உயிரோட வருது. ஏன் நாம் மேட்டூர் ஏரியாவில் தான் நம்ம இருக்கிறோம். நாம் மேட்டூர் ஏரியாவில் தான் நமக்கு வந்து மீன் வந்து உயிரோட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. அது நாங்கள் லைவாக வாங்கிறதுக்கு வந்திருக்கிறோம். என்னென்ன மீனுங்க இருக்குதுன்னா அரஞ்சா இருக்குது, ஜிலேபி இருக்குது, கெளுத்தி இருக்குது, அப்புறம் வந்து கறி மீன் இருக்குது, வெள்ளைக்கண்டை இருக்குது. இத்தனை மீன் இங்கேயே இருக்குது. இப்போ நாங்கள் என்ன எடுக்கிறோம்னா ஜிலேபி 1 கிலோ, அரஞ்சா 1.5 கிலோ எடுக்கிறோம். ஏப்பா மீனுக்காரா, இங்கே ஒன்றுக்கிட்ட என்னென்ன மீன் வருது? அது எப்போ? பாறை அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கிடைக்கும். இன்னைக்கு மற்ற நாளும் வந்து இப்போ இருக்கிற ஐட்டம் தான் கிடைக்கும். சரி போய் வந்து நமக்கு என்ன வேணுமோ வந்து வாங்கிட்டு வந்து என்ன வாங்கியிருக்கிறோம்னா அரஞ்சா மீன் வாங்கியிருக்கிறோம் 1.5 கிலோ. இது வந்து ஷேப் வந்து நம்ம அரணுக்குது இல்லை, அதை பார்த்தா பெரிய பேர் வச்சாங்களா என்னமே தெரில. அரணை சேவம் மாதிரியே இருக்குது, நல்லா நெகுன்னு வளன்னு இருக்கு. அரணை சேமதுங்கிறதுனால தான் அது அரஞ்சா மீன் பேர் வச்சுட்டாங்களாட்டுங்குது. அரஞ்சா மீன் வந்து 1.5 கிலோ எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து ஜிலேபி ஒரு 1.5 கிலோ எடுத்து 1 கிலோ எடுத்து வச்சுக்கிறோம். 1 கிலோ ஜிலேபி, 1.5 கிலோ அரஞ்சா. ஆமாம், இது எவ்வளோ முதலீடு ஆகுதுன்னா அரஞ்சா வந்து 100 ரூபா தான் எங்கள் ஏரியாவில். ஜிலேபி வந்து 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது நம்ம ஆற்று டேம் மீன் தான். பாரு அங்கே போய் மீன் எடுத்து வரும்போது பாரு ஜிலேபி வந்து துள்ளும். அரஞ்சா மீன் வந்து பொரிக்கிறது தான், பொரிச்சு தான் சாப்பிடணும். நாங்கள் மீனை வந்து நாங்கள் கழுவுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அரஞ்சா மீன் வந்து தண்ணியில் நிறைய தண்ணியை நாங்கள் பிடிச்சி குண்டாவில் பிடிச்சி வச்சு நேரடியாக கழுவுறோம். நம்ம இருந்தாலும் வந்து நம்ம ஒரு தடவை நமக்கு நம்ம திருப்திக்காக சுத்தம் பண்ணணும். அப்படி உள்ள அழுக்கு இருக்கும், இந்த வயிற்றுல வந்து பாசம் கட்டியிருக்கோம் கருப்பா. அந்த பாசத்தெல்லாம் எடுத்து போடணும். நம்ம இப்படி எடுத்து போடணும் சுத்தமாக. எல்லா மீனையும் 1.5 கிலோ மீனையும் இப்படி சுத்தமாக எடுத்தா நம்ம சாப்பிட்றதுக்கு திருப்தியாக இருக்கும்ல. இந்த அரஞ்சா மீன் ஆற்றுல கிடைக்கிது ஈஸா. இதே அரஞ்சா மீன் விஷயமே தான் கடல்லையும் வந்து அந்த மத்தி மீன் சொல்கிறாங்க. அந்த மத்தி மீன் வந்து இதே ருசியில் தான் அது இருக்குது. நாங்களும் அதை சாப்பிட்டு பார்த்தோம். இதே தான் அது வந்து நம்ம ஆத்துல இருக்குது, அது கடல் உப்பு தண்ணியில் இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் முள் இருக்கு. இதுலயும் முள் அதிகமாக்கும், மத்தி மீன்லயும் முள் அதிகமாக்கும். ஆனா 2 சாப்பிட்டாக்கா 2 மீன் ஒரே டேஸ்டா தான் தெரியுது. நானும் மத்தி மீன் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். முள்ளு இதுல எப்படி முள்ளுக்குது அதே மாதிரி தான் இருக்குது. அது விலை வந்து அதிகம். கடல் மீன் வந்து மத்தி மீன் விலை அதிகங்கிற அது ரொம்ப கம்மியா தான் வைக்கிறாங்க. 200 150 220 மேல இல்ல. பண்ணியாச்சு. இந்த ஒருத்தர் நல்லா தண்ணி நிறைய விட்டு தம்பி நல்லா சுத்தமாக கழிக்கலாம் தம்பி. நான் கடலாம் சுத்தமாக எடுத்துக்கிட்டோம். நல்லா மீனை பொறுத்தவரை சுத்தமாக கழுவணும். அரஞ்சான நல்லா அழைச்சிட்டோம். ஜிலேபி வந்து 1 கிலோவை நல்லா கழுவலாம். இந்த வவத்துலலாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இந்த கருப்பெல்லாம் இப்படி சுத்தம் பண்ணணும். ஆமாம், அது வந்து வயிற்றுல வந்து பாசம் கட்டுவாங்க. சாப்பிட்றது பாசம். இந்த கருப்பெல்லாம் எடுத்துடணும், சுத்தமாக எடுக்கணும். அப்படி எடுத்துக்கணும். ரவை கூட இருக்கக்கூடாது. இதையும் அழைச்சாச்சுப்பா. மீன் மசாலு நாங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து சக்தி மசாலா தான். ஈரோடு பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து சக்தி மசாலா தான் சேர்த்துறோம். எதையுமே நாங்கள் வந்து சேர்த்தலாம். ஒவ்வொருத்தரும் இஞ்சி போடுவாங்க, பூண்டு போடுவாங்க, எல்லாம் சேர்த்துவாங்க. நாங்கள் எதுவுமே சேர்த்த மாட்டோம். இந்த தயாரிக்கிறது நாங்கள் டைரெக்டாக அப்படியே போட்டு பொரிச்சு சாப்பிட்டு பார்த்தோம். எங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு செட் ஆகி போச்சு. நாங்கள் அதே முறையில் தான் வந்து நாங்கள் சேர்த்துறதில்ல. நாங்கள் அப்படியே தான் சேர்த்துறோம். இப்படி பெரிய பாத்திரமா இருந்தால் போட்டு நம்ம கையில் குளுக்கணும். கையில் பெரட்டும் போது என்னன்னா முள்ளு குத்தம். அதுக்காக என்ன பண்ணோம்னா அது பெரிய பாத்திரத்தில் போட்டு மீன் அப்படியே அள்ளி போட்டு முன்ன வந்து ஜிலேபி 1 கிலோவை அள்ளி போட்டுக்கிறோம். இதுலையா இப்படி கல்லாட்ட போட்டுக்காங்க. இப்படி போட்டு பரட்டுறாங்களா, அப்போ வந்து கையை கொத்தி போடுவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா
அப்படியே போட்டுதான், அவ்வளோதான். கலங்கிச்சா பாத்தியா? மசாலா எல்லாத்துலயும் ஏறிக்கிச்சா? ஆ, இப்போ அடுத்தது வந்து இது அள்ளி இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு அரைஞ்சான இதே மாதிரி செய்யலாம். இல்லை ஜிலேபி 1 கிலோவையும் இந்த பாத்திரத்தில் அள்ளிக்கலாம். அவ்வளோதான். ஜிலேபி வந்து அந்த பாத்திரத்தில் வச்சுக்கிட்டோம், அரைஞ்சானை வந்து பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். போய் ஒரு மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் இந்த மசாலா ஊறிச்சுன்னா நமக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் சுவையாக இருக்கும். இப்போ மசாலா போட்டு 3/4 மணி நேரம் ஊறிக்கிச்சு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் இப்படி ஓப்பன்லேயே பண்ணலாம், கொஞ்சம் காற்று தான் அடிக்கும். கொஞ்சம் காற்று அடித்தாலும் நம்ம மெதுவாக வந்து செய்யலாம். ஓப்பனில் செய்யும்போது நல்லா இருக்கும். நமக்கு வீட்டுக்குள்ளே செஞ்சால் அந்த மசாலாம் கொஞ்சம் காரம் ஏறும், வீட்டுக்குள்ளே காரம் ஏறும். அடுப்பு குறிச்சிக்கிச்சு, சட்டி வைக்கிறோம். 2 மீனுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் நம்ம சேர்த்துறோம். சரியா இருக்கும். இப்போ தோசைக்கல்ல கூட போட்டு எடுக்கலாம். அந்த தோசைக்கல்லையும் போட்டு நம்ம எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கு எண்ணெய் வந்து சதுன்னு தான் விட்டு எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அது நம்ம கல் மீன் சாப்பிட்றோம். அது விடும்போது பாரு அந்த மீனுக்கு வந்து சதம் விட்டா தான் அது வந்து என்ன, மீன் வந்து கடலில் ஒட்டாத எடுக்க முடியும். மீன் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக விட்டு எடுத்தாங்கன்னு வச்சுக்க, அந்த சதை பூரா கடலில் ஒட்டிக்கும். அதனால அதுக்கு இப்படியே டைரக்டாக போட்டு மீனை போட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து இது நம்ம கொஞ்சம் வேக்காடு கொஞ்சம் சேர்த்து விட்டு வச்சுக்கோ, முருகலாக இருக்கும். அப்போ முள்ளுக்கில்லு பூரா பொடிஞ்சு போயிடுது. அப்போ நீ வந்து மீனை வந்து கண்ணிலேயே பார்க்க தேவை, நம்ம முறுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம் அந்த மீனை. சாப்பாட்டுக்கு வந்து ரசம் தான் போதும், எந்த குழம்பும் தேவையில்ல. அரைஞ்சா மீனை பொறுத்த வரலாம் ரசம், வீட்டில் வந்து ரசம் சாப்பாடு தான் போதும். இதை கடிச்சிக்கிட்டே சாப்பிடலாம். அவர் நம்ம காஞ்சிக்கிச்சு. அரைஞ்சா மீன் ஃபஸ்ட்டு போடுறோம். நல்லா இருக்கா? நல்லா வேகட்டும், அப்புறம் திருப்பி விடலாம். இல்லைன்னா இதில் அடியில் இருக்கச்சியில் ஒட்டிக்கும். மீன் திருப்பி விடலாம், அப்படி மலர்த்தி விடலாம். இன்னும் கூட இன்னும் நேரம் விட்டுருக்கணும், வேகட்டும். இந்த மீனை பொறுத்தவரையில் நல்லா வந்து நல்ல முருவலை விட்டு எடுக்கணும். ஏன்னா அதில் முள் சின்ன முள்ளாக இருக்கும். இந்த முள்ளை வந்து எடுத்துக்கிட்டு சாப்பிட முடியாது சதைய. அதனால வந்து இது வந்து இந்த மீன் வந்து நல்லா கொஞ்சம் நல்ல முருவலாக செவக்கொட்டு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் முருவலை விட்டு எடுத்தா தான் முள் வந்து பூரா பொடிஞ்சு போயிடும். நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். கரெக்டா இருக்குதா? இந்த அளவுதான். நாங்கள் சிப்பத்தட்டு தான் வச்சிருக்கிறோம். சிப்பத்தட்டில் தான் போடுறோம், பேப்பர் போட்டு சிப்பத்தட்டில் தான் போடுறோம். அடுத்து இன்னொரு அடுவை போடலாம். அடுத்தது இன்னொரு அடுவை போடலாம். பார்த்து போடுங்க, கையை சுட்டுக்காதுங்க. அப்படி தலையை பிடிச்சி அப்படி மெதுவாக போடுங்க. வந்து 2 அடுவு எடுத்துட்டோம், பொரிச்சு எடுத்துக்கிட்டோம் சாப்பிடத்தக்கன. இப்போ அடுத்தது வந்து ஜிலேபி 1 அடுவை பொரிக்கலாம். அவ்வளோதான்.
இது மீன் கொஞ்சம் சின்ன மீன் ஆகுது, சின்ன பீஸ் ஆகுது. அது அப்போ நமக்கு இந்த ஏரியாவில் இவ்வளோ தான் கிடச்சிது. நம்ம இன்னும் அந்த டவுனுக்கு, நம்ம மேட்டூர் டவுனுக்கு போய் ஆற்று பக்கம் போய் நம்ம வச்சு கொஞ்சம் பெரிய மீனாக கிடச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம எல்லாம் பூரா கிராமம் தானே. இந்த கிராமங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி மீன் தான் இந்த பக்கம் வாங்குவாங்க. ரொம்ப பெரிய மீனாக கட்லா, ரோகு அதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோ. ஏன்னா இதான் பூரா வில்லேஜு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கிலோ வந்து நல்ல பெரிய மீனாக இருந்தால் 200 ஒவ்வொரு இடத்துல விற்கிறாங்க, 220க்கும் விற்கிறாங்க. அதனால் 2 கிலோ எடுத்தால் 440 போச்சா. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு குழம்புக்கு வந்து நம்ம எடுக்கும்போது 500 ஆகி போயிடுது. அதனால் ஒரு கூலி வேலைக்கு போனால் கூட, பொழுதனைக்கு நம்ம கூலி வேலைக்கு போனால் கூட 400 தான் கொடுக்குறாங்க. அந்த 400 நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 400 கூலி வாங்குறவன் யோசனை பண்ணுவாங்கள்ல, இப்போ நம்ம வந்து இவ்வளோ பணம் போட்டு நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்தில் அப்படி நினைப்பாங்கிறதுக்கு வச்சுருந்தோம் தான் இந்த மீன் வியாபாரிகளும் வந்து இதுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த மீனை கொண்டு வந்து மக்களுங்களுக்கு இந்த மீனை சின்ன மீனாக தான் அந்த பக்கம் வாங்குறாங்க. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த வியாபாரியும் கொண்டு வந்து நமக்கு வியாபாரம் பண்ணுறோம். ஒரு அடுவை அது வெந்துருச்சு போய் எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் லேடிஸுக்கு இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா எடுத்து சாப்பிடுவாங்க. அது வந்து லேடிஸுக்கு வந்து இப்போ முள் வந்து பல்லளக்குது குத்தி விடுன்னு சொல்லி பயந்துக்குவாங்க. இது அவங்களுக்காக ஒரு 4 பீஸு கரெக்டாக இருக்கும் வச்சுருக்குறோம். இன்னும் ஒரு நாள் கழித்து சாப்பாடு போட்டு ரசம் போட்டு சாப்பிட்லாம். இன்னொரு அடுவு பொரிச்சிடலாம். நம்ம சாப்பிட்ற தக்கன்னு அதை பொரிச்சாச்சு. மீதி வந்துதா கொஞ்சம் பிரிட்ஜில் கூட வச்சிடலாம். ஈவினிங் கூட சாயந்தரம் ஒரு நைட் சாப்பாட்டு கூட பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். அதில் நம்ம என்ன நம்ம சாப்பிட்ற தக்கன பொரிச்சுக்கிட்டோம். இது போதும். ஒட்டுக்கா பொரிச்சாலும் வேஸ்ட்டாக நமுத்து போயிடும். மீன் வந்து அரைஞ்சா மீன் பொரிச்சாச்சு. இப்போ நாங்கள் அரைஞ்சா மீனுக்கு என்ன சாப்பாடு ரெடி பண்ணிக்கிறோம்னா சாப்பாடு ரசம் தான் போதும். இதுக்கு சாப்பாடு ரசம் வேறு எதுவுமே தேவையில்ல. ரசத்தை கடிச்சிக்கிட்டு அந்த மீனை கடிச்சிக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான். ஒவ்வொரு நம்ம சாப்பிட வேண்டியது தான். நல்லா ஊற்றிக்க, தாராளமாக ஊற்றிக்க ரசம். நல்லா தாராளமாக பேஞ்சடி. வயிற்றுக்கு தானே அந்த ஒரு சாணம் அங்கத்துக்கு தானே எல்லாரும் வாழ்கிறாங்க. சூப்பர் தம்பி. எல்லாருக்கும் காம்பினேஷன் அருமையாக இருக்குது. இந்த அரைஞ்சா மீன், அந்த அரைஞ்சா மீன் வந்து மேட்டூரில் கிடைக்கும். மேட்டூரில் வந்து ஆற்றுல வந்து நம்ம அரைஞ்சா மீன் இருக்குது. இந்த அரைஞ்சா மீன் டேஸ்ட்டை டவுனில் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இந்த அரைஞ்சா மீன் வந்து இப்போ நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணோம்னா அதே மாதிரி வந்து கடல் மீன் மத்தி இருக்குதுல்ல, அந்த மத்தி மீன் இதே சேம் தான். நீங்கள் நினச்ச மசாலா எடுத்து போட தேவையில்ல. இப்போ நாங்கள் எப்படி மசாலா போட்டோமில்ல, எதுவுமே நாங்கள் சைட் டிஷ் எதுவுமே போடலை. இது எப்படி தம்பி இருக்குது, எது செய்முறை எதுவுமே நாங்கள் சேர்த்துலையா. அவன் டைரெக்டாக அவன் சேர்த்துற மசாலையை தான் நாங்கள் உப்பு எதுவுமே போடலை. எப்படி இருக்குதுப்பா? சரிப்பா, சந்தோஷம். ஒரு நம்ம சாப்பிடு. நான் வந்து இது மாதிரி வந்து எங்கள் மீன், இந்த ஆற்று மீனை வந்து நான் ரெகுலராக வந்து எப்படி மாத்திரை 2 தரம் அரைஞ்சா மீன் நாங்கள் பொரித்து சாப்பிடுவோம். நாங்கள் எதுவுமே வந்து சேர்த்த மாட்டோம். இதே மாதிரி தான் ரசம். நல்லா தாராளமாக ரசம் தான் நல்லா தாராளமாக நான் ஊற்றுவேன். ஊற்றி நல்லா பேஞ்சு நம்ம ஒருத்துக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வெக்கம், அது நம்ம சாப்பாடு. நல்லா ஒரு நம்ம சாப்பிட வேண்டியது தானே. ஒரு மீன் ஒன்று எடுத்துக்கிறேன். மீன் இப்படி எடுத்துக்காங்க, எச்சிக்கையில் எடுக்காதீங்க. இதில் சாப்பிடுங்க. எச்சிக்கையில் எடுத்தால் நான் மீன் நமுத்து போயிடும். அதனால் மீன் வறுத்தா ஒரு சோத்தா அள்ளி விட வேண்டியது தான். ஒரு இன்னொரு தடவை மீனை கடிச்சிக்காங்க. நல்லா நம்ம வீட்டு சாப்பிட்றதுக்கு என்ன வெக்கம், நல்லா பேஞ்சு அடிங்க. இந்த அரைஞ்சா மீன் சிலேப்பி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நேரடியாக பொரித்து காமிச்சோம். அதுக்கு சாப்பாட்டுக்கு நமக்கு என்ன அதுக்கு காம்பினேஷன் ஆகும்னு சொல்லி நம்ம வீட்டில் ரசம் வச்சு கொடுத்தாங்க. அந்த ரசத்துக்கு அந்த அரைஞ்சா மீனுக்கு அந்த சிலேபி மீனுக்கு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத வெள்ளை பட்டு தொட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க.